வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். இந்த வீடியோ எதுக்கான வீடியோவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமோட மெயின்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்ல வந்து வரப்போகுதாம். ஓகேங்களா? நெறைய பேர் வந்து குவாண்ட்ஸ்ல வந்து வீக்கா இருப்பீங்க. அல்லது வந்து ரொம்ப ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படி வந்து அந்த குவாண்ட் செக்ஷன் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெறைய பேருக்கு வந்து ஐடியா இல்லாம இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான நெறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிப்பா. வந்து குவான்ட்ஸ் செக்ஷன் வந்து இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. குவான்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து சால்வ் பண்ண போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின பார்க்குறீங்க. அதுல வந்து ஒரு சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்கு. மெயின்ஸ்ல சில சமயம் இருக்காது. எப்பயாட்டும் ரொம்ப ரேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் கேட்டிருக்காங்க. சில சமயம் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்ல கூட எதுல வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின் வந்து வைப்பாங்க. ஓகே. ஸோ, இப்ப குவாண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணிடக்கூடாது? டக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொஸ்டின சால்வ் பண்றத விட, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரை எல்லா கொஸ்டினையும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய் 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 வந்து கடைசி கொஸ்டின் வரை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, எல்லா கொஸ்டினையும் வியூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த கொஸ்டின்லலாம் ஓகேங்களா? எதுலலாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறப்பயே ஒரு சில ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா, அத வந்து என்ன பண்ணிருங்க? மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து குடுத்துருங்க. அது மட்டும் உங்களுக்கு வந்து தனியா ஹைலைட் ஆகி காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 13 டூ 16 வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேஷன் கொஸ்டின் இருக்கு. அல்லது ஒரு ராங் நம்பர் சீரிஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கோரிங் டாபிக் வந்து எங்கேயாவது இருக்கு. உங்களுக்கு வந்து தெரியுது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? மார்க் பண்ணி வைங்க. அதுல வந்து ஸ்கோரிங் டாபிக் மட்டும் சொல்லல. ஈஸியான டிஐ கூட இருக்கலாம். அது வந்து எந்த மாரி டிஐ வந்து ஈஸியான டிஐ அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? அந்த மாரி கொஸ்டின் நீங்க எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு 4, 7, 8 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்க்குறீங்க. 8 கொஸ்டின் என்ன பண்ணிருங்க? மார்க் பண்ணி வச்சிருங்க. செகண்ட் ஸ்டெப் என்னப்பா பண்ணணும்? மார்க் பண்ணி வச்சிருங்க. மார்க் பண்ணி அதாவது ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்காக ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே இத பண்ணுங்க நான் சொல்றேன்னா, குவாண்ட் செக்ஷனோ அல்லது ஒரு ரீசனிங் செக்ஷனோ நம்ம சால்வ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஓகேவா? ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா, அந்த 10 அல்லது 12 கொஸ்டின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அக்யூரசில இருக்கணும். ஓகேவா? எந்த கொஸ்டினும் தப்பா இருக்கக்கூடாது. நம்ம போடுற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுவே நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட பில்ட் பண்ணி குடுக்கும். அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டினோ, தேர்ட் கொஸ்டினோ ஏஜஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் டாபிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னா, ஆன்சர் வரல. அத 2வது டைம் நீங்க சால்வ் பண்ற மாரி வந்துருச்சுன்னு வைங்களேன். 2வது டைம் சால்வ் பண்ணியும் கடைசி நீங்க போடுறது வந்து ஒரு 5:6ன்னு உங்களுக்கு ஆன்சர் வருது. ஆனா ஆப்ஷன்ல இல்ல. நன் ஆஃப் திஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து அத கிளிக் பண்றதுக்கு பயமா இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டா அது என்ன பண்ணிரும் அப்படின்னா உடைச்சிரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? மேக்ஸிமம் ஈஸியான கொஸ்டின் எல்லாத்தையுமே போட பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லா கொஸ்டின்ஸையும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்ற மாரி இருக்கக்கூடிய, ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறமாட்டு 3 ஸ்டெப் என்ன பண்ணணும்? மார்க் பண்ணி சும்மா வைக்க போறோம். அத வந்து என்ன பண்ணிடணும்? சால்வ் பண்ணி ஆன்சர் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இத பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றேன். அப்புறம் வந்து ஒரு 7, 8 கொஸ்டின் ஒரு ஸ்கோரிங் டாபிக்கோ ஏதோ உங்களுக்கு இருந்துச்சு. நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? கண்டிப்பா மெயின்ஸ் எக்ஸாம்ல டிஏ கேட்பானா? ஓகேவா? 2 செட் கேட்பான் அல்லது 3 செட் கூட கேட்பான். ஓகேங்களா? 40 கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆப்டிட்யூட்ல. எப்படி பார்த்தாலுமே ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் வந்து வரலாம். ஓகேங்களா? அந்த இப்போ ஒரு 3 செட் டிஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எந்த மாரி டிஏ வந்து நான் பெரும்பாலும் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஸ்ப்ளேய பாருங்க. இந்த டிஸ்ப்ளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டகரி 1ல வந்து எத்தனை டேட்டாப்பா எடுக்கலாம்? 3 டேட்டா எடுக்கலாம். அதே மாரி ஒவ்வொன்லயும் 3 டேட்டா எடுக்கலாமா? டோட்டலா என்னதான் வருது? உங்களுக்கு வந்து ஒரு 12 தான் வருது. இந்த 12 பேஸ் பண்ணி நான் ரைட் சைடுல ஒரு கொஸ்டின பார்ப்பேன். அதுல வந்து ஆவரேஜ், பெர்சன்டேஜ், ரேஷியோ,
அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கு அப்படின்னா இந்த டிஐ வந்து நான் என்ன பண்ணுவேன், அப்ரோச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், துணிஞ்சு அப்ரோச் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். ஆவரேஜ் பேஸ் பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜ், ரேஷியோ, டிஃபரன்ஸ். இன்னொரு கொஸ்டின் வந்து எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா கேட்டகரி 5ன்னு ஒன்று இருக்கு. அதோட வேல்யூஸ் வந்து நீங்களே கண்டுபிடிக்கணும். அந்த 3 வேல்யூஸையும் நீங்களே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த டிஐ வந்து என்னன்னா ஈஸி தான். அந்த கொஸ்டினை நீங்க பார்த்துடணும். உங்களுக்கு கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டிஐ வந்து ஈஸியா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஐ வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஐ வந்து சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 2 டிஐ இருக்கும்னு நான் சொன்னேன். மொத்தம் ஒரு 3 டிஐ கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு டிஐ வந்து சால்வ் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 டிஐ இருக்கு. அந்த 2 டிஐல ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் டிஐ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவாப்பா? ஸோ டேபிள் டிஐ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலலாம் வேல்யூஸ் வந்து கொடுக்கல. ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 100, இது ஒரு 75, இது ஒரு 65. ஸோ நிறைய வேல்யூஸ் வந்து பிளாங்கா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் வந்து பிளாங்கா விட்டுருக்காங்க. அப்போ இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொஸ்டினே நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த டிஐக்கு என்ன பண்ணி மிஸ்ஸிங் டிஐன்னு சொல்லலாமா? ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டிஐ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டாஸை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அன்னோன் வேல்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும், கொஸ்டினுக்குள்ளேயே நம்மளால போக முடியும். ஸோ இந்த மாதிரி டிஐ கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்காதீங்க. ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க 5 கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ அது ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். ஸோ 8 நிமிஷம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி 5 கொஸ்டின் தான் போடுறீங்க. 8 நிமிஷத்துல நீங்க 5 கொஸ்டின் தான் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து 1 மினிட்டுக்கு ஒரு கொஸ்டின் போற மாதிரி இருந்தா கூட எடுக்கலாம் ஸ்டார்டிங்ல. ஓகேவா? ஸ்டார்டிங் மீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஈஸியான டாபிக் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஈஸியான டிஏ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு அப்புறமாட்டு ஸோ இந்த மாதிரி டாபிக் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை எடுக்காம என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லயுமே நம்ம வந்து நான் வந்து 3 கேட்டகரியா வச்சிருக்கேன். ஓகேவாப்பா? ஸோ அதை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கப்பா. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்ல உள்ள கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்க நல்லா போடுவீங்க, ஏஜஸ், ஆவரேஜஸ், பார்ட்னர்ஷிப். ஸோ வந்து இதுல எல்லாமே ஈஸியா கேட்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ இது எல்லாத்துலயும் ஈஸியா கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. அப்புறமாட்டு ஸோ உங்களுக்கு வந்து இதுல தெரியாத கொஸ்டின் ஒரு மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க, அல்லது வந்து ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அது டைம் கன்சூமிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டினை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதை கடைசியா டைம் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிடணும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க வரிசையா 10 கொஸ்டின் இருக்கு, எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா டாபிக்குமே தெரியும் அப்படின்னா எல்லாத்தையும் போடாதீங்க. இதுதான் நம்ம எல்லாரும் பண்ற தப்பு. நீங்க 10 அப்ளிகேஷன் டாபிக் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐபிபிஎஸ் வந்து உங்களுக்கு யாரும் செலவு வைக்க போறது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அவன் வைக்கிற கட் ஆஃப் யார் எடுக்கிறானோ அவனுக்கு தான் வேலை கொடுக்க போறான். ஸோ நான் வந்து 3 டிஏயும் போட்டுருவேன், நான் வந்து எல்லா அப்ளிகேஷனையும் போட்டுருவேன், நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க கூடாது. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டினோட கிடந்து போராடிட்டு இருக்க கூடாது. எனக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டாதான் அடுத்த கொஸ்டின் நான் போவேன் அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கு நீங்க போராடிட்டு இருக்க கூடாது. ஆன்சர் வரலையா, டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குதா, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ டைரக்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருங்க. அப்புறமாட்டு டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த மட்டும் இதுலயுமே உங்களுக்கு வந்து நோன் டாபிக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல உள்ள கொஸ்டினையும் நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க.
ஸோ தெரிஞ்ச டாபிக்ல உள்ள கொஷின்ஸ்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த மட்டும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை சால்வ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எந்தெந்த டேட்டாஸ் இருந்தா ஒரு நிமிஷம் சார் எந்தெந்த வேல்யூஸ் அல்லது டேட்டா அல்லது வேல்யூஸ் இருந்தா அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம் போடலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய டேட்டா வச்சு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் டூவை மட்டும் வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சப்போஸ் இதை மட்டும் வச்சு சால்வ் பண்ண முடியுதுன்னு வைங்களேன், அதுதான் ஆன்சர்னு போடக்கூடாது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் டூவை மட்டும் வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும். ஸோ அதுவும் நமக்கு முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கேத்தால நம்ம ஆப்ஷன் வந்து வச்சிருக்கோம். நம்ம அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஒன்னை மட்டும் நான் சால்வ் பண்றேன், அது என்னால ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறதையே அவன் அதுல எதை டெஸ்ட் பண்றான்? இந்தந்த டேட்டா வந்து சஃபிஷியண்டா இருந்தா நம்மளால இதை சால்வ் பண்ண முடியுமாங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இப்படிதான் இதை சால்வ் பண்ணும். ஸோ இதை முடிச்சிருங்க. இதுல ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டினை முடிச்சிருங்க. குவான்டிட்டி பேஸ்டு கொஸ்டினை வந்து ஓகேவா, இந்த குவான்டிட்டி பேஸ்டு கொஸ்டினை வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன்ப்பா. ஸோ ஒன் கொஸ்டின் டூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஸோ ஒன் கொஸ்டின் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குவான்டிட்டி ஒன்ல மட்டும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். குவான்டிட்டி டூல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். கரெக்டா? இதை சால்வ் பண்ணா பெர்சன்டேஜ்ல ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த குவான்டிட்டி ஒன் பெருசா குவான்டிட்டி டூ பெருசா எது பெருசு அப்படிங்கிறது நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பெருசா ஈக்குவலா சிறுசா அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அதுவே இந்த டைப்பை பொறுத்த மட்டும் குவான்டிட்டி ஒன்லயும் நமக்கு கொஸ்டின் இருக்கும், குவான்டிட்டி டூலையும் கொஸ்டின் இருக்கும். ஸோ ரெண்டு அப்ளிகேஷன் சால்வ் பண்ணாதான் நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை யாரும் தயவு செய்து ஃபர்ஸ்ட் போடாதீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகும். அதாவது ரெண்டு அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் ரெண்டு ஆப்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும். அது வேஸ்ட். சரியா? இதுக்கு நம்ம வேற ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதே லெவலுக்கு ஈஸியா இருக்கு கொஸ்டின் அல்லது ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் டைம் ஒரே நிமிஷம். ஸோ எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேஸ் லெட்டோ ஒரே நிமிஷம்ப்பா. ஒரு கேஸ் லெட் கொஸ்டின் இருக்கு, அல்லது வந்து ஹை லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கு, அல்லது நமக்கு தெரிஞ்ச டாபிக் நோன் டாபிக் தான், ஆனா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து எதை சூஸ் பண்ண நான் சொல்லுவேன் அப்படின்னா கேஸ் லெட்டர் சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு கடைசி ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த கேஸ் லெட்டர் நீங்க ஒரு வேளை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் இருக்குன்னு வைங்க, 5 மார்க் கிடைக்கும். ஸோ ஆர்ஆர்பியை பொறுத்த மட்டும் 5 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது 6.25 மார்க்ஸ். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கேஸ் லெட்டர் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த கேஸ் லெட்டர் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ட்ரிக். என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கப்பா. வந்து லைன் பை லைனா கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு 400 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிக்கும் ஏக்கும் உள்ள ரேஷியோ கொடுக்குறான். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட சார்ந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது அதை டிபெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அதோட கண்டினியூஷனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான் அப்படின்னா இந்த கேஸ்லெட் வந்து மேக்சிமம் ஈஸியா இருக்கும். ஸோ இதோட கண்டினியூஷனா அடுத்தது கொடுத்துருப்பான், இது கொடுத்துருக்கான் அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும்? இந்த கேஸ்லெட் வந்து கண்டிப்பா ஈஸியான கேஸ்லெட் தான். சில இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏ பத்தி சொல்லிடுவான், அப்புறம் சிஏ பத்தி சொல்லுவான், சம்மந்தமே இருக்காது. கடைசியா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துருப்பான், பி ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அதை வந்து ஏ கூட லிங்க் பண்ணுவோம். ஸோ பிஏ வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லிங்க் பண்ணிப்பான். இப்படி வந்து அங்கங்க ஒத்தையா நிற்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள கேஸ்லெட் வந்து சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லல, சால்வ் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ்லெட்டை போடுறதை விட நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி ஈஸியா இருக்கக்கூடிய கேஸ்லெட்டை சால்வ் பண்ணலாம். சோ இந்த கேஸ்லெட்டை சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு வேற எந்த கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்க பண்ணிக்கோ. ஓகேவா? சோ இதுதான் ஆர்டர்.
ஸோ இந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நிறைய அட்டெம்ப்ட் வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணேன். எப்பயும் எக்ஸாம் வந்து குவான்ட் செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லா கொஸ்டினையும் பார்த்துருவேன். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப ஈஸின்னு தோன்ற எல்லா கொஸ்டினையும் நான் மார்க் பண்ணிட்டு, அத வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டிஐ போவேன். ஏன்னா எதனால டிஐ நான் டக்குன்னு போயிடுறேன் அப்படின்னா, அதுல தான் 5, 5 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ ஒரு டிஐ நம்ம கிராக் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 கொஸ்டின் நம்ம போட்டுறலாம். ஏதாவது ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து உட்காந்து தேவையில்லாம நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அத கூட நான் கடைசியா கூட போடுவேன். அதே மாரி இப்போ டிஐ சால்வ் பண்றப்ப எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஐ சால்வ் பண்றப்போ ஒரு ஃப்ரெஷ் பேஜ்ல தான் சால்வ் பண்ணணும். அந்த பேஜ்ல டிஐ தவிர வேற எதுவுமே நீங்க எழுதக்கூடாது. ஓகேவா? நான் அந்த டிஐல ஒரு 4 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். கடைசி இப்போ 5வது கொஸ்டின சால்வ் பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இந்த பேஜ் எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது டேட்டா வேணும் அப்படின்னா இந்த பேஜ்ல இருந்தே நான் எடுத்துக்கலாம். அதுவே நான் கண்டமானிக்கு அங்கேயும் இங்கேயும் கிறுக்கி வச்சிருக்கேன். அதே பேஜ்ல வேற ஒரு கேஸ் லெட்டர் அல்லது ஒரு அப்ளிகேஷன் டாபிக் போட்டு கிறுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பேஜ் வந்து சப்போஸ் அதே டிஏல வேற ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, திரும்ப உட்கார்ந்து நீங்க அந்த வேல்யூ எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். அல்லது திரும்ப அத எடுக்கணும். டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எப்பயுமே டிஐ, ரீசனிங்ல பசில், சீட்டிங்லாம் போடுறப்ப ஒரு பசில் ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு பசில் தான் போடணும். ஒரு பேஜுக்கு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் போடணும். பேப்பர்ஸ் வந்து நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க. தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே நிறைய வாங்கிக்கோங்க. பசில், டிஐ, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இது எப்பயுமே ஒரு பேஜுக்கு ஒண்ணு தான் போடணும். இது எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணதுனால தான் என்னால ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடிஞ்சுச்சு. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்ல பாத்தீங்க அப்படின்னா 40 போட்டிருந்தேன். 40 அவுட் ஆஃப் 40. ஓகேவா? ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல 40 அவுட் ஆஃப் 40 போடணும். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல 39 அவுட் ஆஃப் 40 போட்டிருந்தேன். இது வந்து பிஓட, இது வந்து கிளர்க்ல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நிறைய டிஐ பிராக்டிஸ் பண்ணேன். அப்ளிகேஷன் டாபிக் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம் இது எல்லாமே சால்வ் பண்ணுவேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மார்க் டெஸ்ட் போடுறப்ப நான் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லயும் ஒவ்வொரு மாதிரியான அப்ரோச்சை வந்து நான் வந்து பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்து நான் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு மெத்தட் தான் இது. ஸோ எல்லா கொஸ்டினையும் பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறமா அப்ரோச் பண்ணணுங்கிறது வந்து நான் அவ்வளோ மார்க் டெஸ்ட்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து மெயின்ஸுக்கு முன்னாடி எப்படியும் 10 மார்க் டெஸ்ட் போடுவீங்க. ஓகேவா? 10 மார்க் டெஸ்ட் போடுவீங்க. அந்த மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நிறைய செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? நிறைய செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. எஸ்பெஷலி டிஇ கொஸ்டின்ஸ் நிறைய வர மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் நிறைய போட்டு போட்டு பாருங்க. ஓகேவா? அப்படி போட்டதுக்கு அப்புறமா ஃபுல் மார்க் போடுறப்ப 10 மார்க் டெஸ்ட் போடுவீங்க. அதுல 2 அல்லது 3 மார்க் டெஸ்ட்ல இந்த அப்ரோச்ச வந்து நீங்க வந்து பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு அப்ரோச் வச்சிருப்பீங்க. மிச்சம் உள்ள 7ல அதையே நீங்க 2, 3 அப்ரோச்சா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஈஸி லெவல்ல கேட்டா நம்ம இப்படி அப்ரோச் பண்ணணும். மாடரேட் லெவல்ல கேட்டா இப்படி அப்ரோச் பண்ணணும். ஹை லெவல்ல கேட்டா இப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, குவான்ஸ்ல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ ஏன் குவான்ஸ பத்தி நான் இவ்ளோ பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரீசனிங் நல்லா பண்ணிடுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடுறாங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸும் மேக்ஸிமம் எல்லாம் படிச்சிடுறாங்க. இப்போ நீங்க டிஃபரன்ஸ்னு ஒண்ணு காட்ட முடியும் அப்படின்னா, ஒண்ணு குவான்ஸ்ல காட்டலாம் அல்லது இங்கிலீஷ்ல காட்டலாம். ஸோ குவான்ஸ்ல காட்டணும் அப்படின்னா இதுதான்ப்பா ஸ்ட்ராட்டஜி. இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ இதன் மூலமா அவங்க மெயின்ஸ்ல வந்து கூட 10 மார்க் குவான்ஸ்ல எடுக்குறாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். நீங்க நல்லா பண்ணிட்டீங்க மெயின்ஸ் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா. ஸோ அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கிங் மென்டார். ஓகேவாப்பா? பாய்.